நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். பத்மா வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த காசு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாயா வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு பத்மாவ வந்து அடி வெளுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சிவராமன் இருக்கார்ல, அவர் வந்து வெளியில வந்து வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. வந்த உடனேயுமே பார்வதி, பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்வதி வந்து பயந்துக்கிட்டே வராங்க. ஐயய்யோ! என்ன கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே பார்வதி கிட்ட கேட்காங்க, ஏய் பார்வதி, கையில் காசு உன்ட்ட தானே இருக்குது, போய் காசு எடுத்துகிட்டு வா, அண்ணன் காசு தேவைப்படுதுன்னு சொன்னார், உடனே ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. எங்க காசு காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஏய் என்ன வீட்டு பொறுப்பெல்லாம் என்கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு காசு தர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கா, ஒழுங்காக போய் காசு எடுத்துகிட்டு வந்துடு, இது வந்து கொத்தகை பணம், ஒழுங்காக காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு அந்த சாவி இருக்குல்ல, அதாவது அந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே இருக்கும்ல, அந்த சாவி அதை கொண்டு போய் கதிரோட பேக்கில் வந்து வச்சுருவாங்க. காசை வந்து காணும்னு சொல்லிட்டு பழியை வந்து அவன் மேலே நம்ம போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி கதிர் மேலே வந்து அந்த இடத்துல போட்டிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஓடி போய் பத்மா வந்து காசு எடுக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷனை போடுவாங்க, காசு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி. அப்படியே உண்மையாகவே காசு காணாமல் போன மாதிரியே வெளியில் அழுதுகிட்டே ஓடியாருவாங்க. ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க. உடனே வந்து நம்ம சிவராம் வந்து கேட்பாரு, ஏய் எதுக்கு இப்போ அழுதுகிட்டு ஓடி வர, உங்ககிட்ட காசு தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதுக்காக எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்க காசை காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது காசை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து ஷாக் ஆகுவாங்க. ஆமாம், 40 லட்ச ரூபா வந்து குத்தகைக்காக வச்சுருந்தோம்ல, அந்த காசையே காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே ஷாக் ஆயிரும். ஷாக் ஆனவொடனே பத்மா வந்து சொல்லுவாங்க, ஏய் இங்கே பாரு, இந்த வீட்டில் தான் காசு இருக்கணும், யாரோ அந்த வீட்டில் இருக்கிற ஆள் தான் காசை எடுத்துருக்கணும், அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் போய் தேடு, காசு எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. போய் தேடினா கரெக்டாக பத்மா வந்து கதிரோட பைக்குள்ளே தானே அந்த சாவி வச்சுருப்பாங்க, சாவி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே பாரு, சாவி வந்து கதிரோட பைக்குள்ளே இருக்குது, அப்படின்னா காசை இவன் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க பத்மா வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே கதிருக்கு வந்து ஷாக் ஆயிடுது. உடனே கதிர் வந்து, சித்தி என்ன சித்தி என் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து காசவே பார்க்கல, கண்ணில் கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ வந்து உன் பேக்குள்ள வீட்டு சாவி கொத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் காசு இல்லைன்னு தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன நம்புவோம் நினச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு உன்னையெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நீ பிளான் பண்ணித்தானே தனத்தை வந்து கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல மாயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அத்தை, எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது, கரெக்டாக வந்து அவன் திருடினானா நீங்கள் அதை பார்த்தீங்களா, பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணும், அதை விட்டுவிட்டு நீங்களாம் அவன் மேலே பழி போடுறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ கொஞ்சம் வாயை மூடு, எப்போ பார்த்தாலுமே வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு அவளை தான் சொல்லிட்டேன் அதாவது வீட்டு சாவியவே எடுத்து அவனோட பையில் வச்சுருக்கான், அப்படி இருக்கும்போது அவன் காசை வந்து திருடி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ப சொல்கிறியா, அதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லை கதிர் வந்து திருட மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் வந்து இந்த செயலை வந்து செய்யவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி அவன் எது கல்யாணம் பண்ணு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கியா, அவன் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்ததே வந்து தனத்தை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டிலே வந்து அப்படியே இருந்துக்கலாம், அண்ணன் பேரில் வந்து நிறைய சொத்தெல்லாம் இருக்குது, ரகுராம் அண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் தனம்தான், தனத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டா எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு பிளான் போட்டு தான் அவன் வந்து கல்யாணமே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அண்ணன் வந்து இவனை ஏற்றுக்கிற மாட்டார்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, கூடிய சீக்கிரம் வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி லம்பா வந்து காசு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காசை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சித்தி இங்கே பாருங்கள் சித்தி, தேவையில்லாமல் வந்து என் மேலே பழி போடாதீங்க, நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிவராம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறேன்னே தெரில, சரி பேசாதீங்க, யார் எதுவும் பேச வேணாம், காசு யார் எடுத்தாங்கன்னு வந்து கன்ஃபார்மாக தெரியல, அதனால் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனேயுமே வந்து பத்மாவுக்கும் பார்வதிக்கும் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதை வந்து மாயா வந்து கவனிச்சிடுறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுல, கன்ஃபார்மாக வந்து காசை திருடினது கதிர் தான், அப்படி இருக்கும்போது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும், ஆல்ரெடி வந்து வீட்டில் கொலை கேஸில் வந்து நம்ம வீட்டு மேலே வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு, திருப்பி போய் பணத்தை காணு சொன்னால் என்ன நினைப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து இவன்கிட்ட காசை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து அதிரடியாக உள்ளே வராங்க. காசு எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், காசை வந்து
திருடினது யார், காசு எங்கே போச்சு, யார் மூலயமா யார்கிட்ட போச்சு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட போய் நிற்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் உனக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, காசு இங்கேருந்து வீட்டில் இருந்து வெளியில் யார் எடுத்துகிட்டு போனா, அங்கிட்டு யார் கை மாற்றினா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஷாக்காகி பார்த்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.